எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2026 தேர்தல் வந்து எனக்கு என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு, என்ன மாதிரிலாம் வந்து லேர்ன் பண்ணேன், அதே மட்டும் இந்த மாதிரி வந்து டிசிஷன் மேக்கிங்லாம் இருந்தது அப்படின்றத இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் இந்த சேனல் புதுசாக இருந்தால் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட் ஓட்டு நான் கிடையாது. ஏற்கனவே வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு வந்து நான் ஓட் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து எனக்கு வந்து அந்த பொலிட்டிக்கல் நாலேஜ் எதுவுமே கிடையாது. இப்போயுமே வந்து ஃபுல்ஃபில்லாக கற்றுக்கிட்டேன்னு சொல்ல முடியாது. ஆனால் பொலிட்டிக்கல் நாலேஜோடு தான் இந்த தடவை வந்து ஓட்டை வந்து போட போகிறேன்றதை மட்டும் கிளியராக சொல்ல முடியும். குறிப்பாக சொல்லணும்னா எனக்கு வந்து நாலேஜ் இருந்தது பிரகாரம் டிஎம்கே, ஏடிஎம்கே இந்த 2 கட்சி தான் வரப்போகுது. யாராவது புதுசாக வந்தால் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம ஓட்டு போட்டுக்கலாம். எதுக்குன்னா பர்டிகுலராக ரீசன் தெரியாது. ஆனால் நம்ம க்ரோத்துக்கு அது வந்து உதவியாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் போன தடவை வந்து ஓட்டெல்லாம் போடுற மாதிரி இருந்தது. ஆனால் இந்த தடவை நம்ம தளபதியோட அந்த வருகைக்கு அப்புறம் தளபதி எதுக்கு வந்து திடீர்னு வந்து அரசியலுக்கு வராங்க, தளபதிக்கு வந்து வர்றதுக்கான அந்த வாய்ப்பு எப்படி இருக்குது, அவங்க எதுக்கு வந்து இந்த அரசியலை வந்து முன்னெடுக்கிறாங்கன்னு சொல்லி நிறைய சர்ச் பண்ணல. நிறைய ஐடியாலஜிக்கலாக வந்து நிறையா வந்து லேர்ன் பண்ண வந்து உதவியாக இருந்தது. குறிப்பாக வந்து திமுகவோட ஐடியாலஜி வந்து ரொம்பவே கிளியராக தெரிஞ்சது. அவங்க வந்து எப்பயுமே வந்து திராவிடத்தை வந்து அவங்க பேஸ் பண்ணி தான் வந்து அவங்களோட கடந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் வந்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு முரண்பட்ட நிறைய கட்சிகளோட கூட்டணியுமே வந்து அவங்க பலமாக வச்சுட்டு தான் வந்து போட்டி வந்து போடுறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா நம்மளோட கமலஹாசன் அவர்கள் வந்து நம்ம திமுகவை எதிர்த்து தான் வந்து கட்சியை வந்து ஆரம்பித்தார். ஆனால் இப்போ வந்து அவர் வந்து கரண்ட்டாக அவங்களோட கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சியாக இருக்குது. அது மாதிரி வந்து நம்மளோட 2-3 கட்சியை சொல்லலாம், வைகோவை சொல்லலாம், அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலே வந்து இடலாம். அவங்க எதுக்குறவங்களையும் வந்து அவங்க அரவணைச்சிக்கிற மாதிரியான ஒரு ஐடியாலஜி தான் அவங்க வச்சுருக்காங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்க கூட்டணிக்கு வந்து ஒவ்வொரு ஐடியாலஜிகள் வந்து முரண் இருந்தாலும் அவங்க வந்து அவங்க கூட்டணிக்கு வந்து எப்படியோ வந்து உள்ளே வந்துடுறாங்க. அந்த கூட்டணியே வந்து ஸ்டேபிள் பண்ணுற மாதிரி வந்து நிறையா வந்து நடக்குது. குறிப்பாக இந்த எலெக்ஷனில் வந்து நம்மளோட கேப்டன் அவர்களோட அந்த தேமுதிக உள்ளே வந்தது வந்து ஒரு வேறு லெவல் ஆர்டிஸ்ட்னு தான் சொல்லணும். எனக்கு பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அவங்க வந்து ரொம்ப வந்து எதிர்த்து அவங்களோட அந்த திமுகவை வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. குறிப்பாக கூட்டணிக்கு சேர்ற ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் வந்து ரொம்பவே வந்து வயலட்டாக வந்து அவங்கள வந்து திட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் திடீர்னு அவங்க சேர்ந்தது வந்து ஒரு அன்பிரிடிக்டபுளாக எனக்கு இருந்தது. அதே மாதிரி உள்ளே போனாலும் வந்து திமுக இன்னும் விமர்சிக்கிட்டு தான் இருக்காங்க. எந்த மாதிரி இதில் வந்து சேர்ந்தாங்கன்றது எனக்கு இன்னும் கிளியராக தெரியல. ஆனால் அதுதான் வந்து அரசியல் நல்லா வந்து எனக்கு புரிஞ்சது. அதே மாதிரி ஏடிஎம்கே வந்து பொறுத்த வரைக்கும் அம்மான்ற ஒருத்தவங்களோட அந்த பிம்பத்திலேருந்து தான் இவங்க வந்து இப்போ அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக சொன்னால் நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவங்க வந்து திமுகலேருந்து அவங்க பிரிஞ்சதுக்கப்புறம் திமுகவோட அந்த கொள்கையையும் எடுத்துக்கிட்டு அதே மாதிரி அவங்க அண்ணாவோட வழியையும் வந்து பின்பற்றி வந்து நடந்தாங்க. குறிப்பாக சொன்னோன்னா ஒரு மக்களுக்கான ஒரு ஆட்சியாக தான் அவங்க வந்து தரணும்னு நினச்சாங்க. அதிலிருந்து அப்படியே ஜெயலலிதா அம்மா வந்து வந்தாங்க. ஜெயலலிதா அம்மாவுக்கு அப்புறம் வந்து அந்த பெரிய ஒரு தலைமை இல்லைனாலும் அதை ஸ்டேபிள் பண்ணுற விதமாக பழனிசாமியும் அதே மாதிரி எடப்பாடி அவர்களும் வந்து அவங்களோட பொட்டன்ஷியலை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மக்களோட ஆதரவு திமுக வந்ததுக்கப்புறம் அவங்க 2 பேரும் வந்து ஆப்போசிட் பார்ட்டியாக வந்து ஸ்டேபிள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க வந்து பிஜேபியோட அலையன்ஸ் வச்சு ஒரு வேறு லெவல் அவங்களும் வந்து ஒரு அன்பிரிடிக்டபிளான ஒரு டீமாக இருக்காங்க. ஏன்னா போன தடவை நாடாளுமன்ற எலெக்ஷனில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு பிஜேபிக்கும் வந்து செட் ஆகாது, எங்களுக்கும் பிஜேபிக்கும் வந்து இனிமேல் சேர முடியாதுன்ற மாதிரியான ஒரு இதை சொல்லியிருந்தாங்க. திடீர்னு இவங்க வந்து கூட்டணிக்கு எப்படி வந்தாங்கன்றதும் தெரியல. அதுதான் அரசியல்னு சொல்லலாம். இந்த 2 மெயின் விஷயத்தையும் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு முக்கியமாக இருந்த நம்மளோட தாவேக்கா இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே 2 கட்சியிலையுமே வந்து நிறையா வந்து முரண்பாடு இருக்குது. குறிப்பாக வந்து பெண்கள் சேஃப்டி, அதே மாதிரி ஊழல், லஞ்சம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால நான் வந்து மக்கள் கூட ஒரு குரலாக வந்து வரேன்னு சொல்லிட்டு தான் அவங்களோட கேம்பெயினே வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதனால் வந்து நிறையா ஒரு கேள்விக்கான ஒரு பதிலும் இருக்குது. அதே மாதிரி இந்த கட்சியில் வந்து பொறுத்த வரைக்கும் நம்ம விஜய் அதே மாதிரி செங்கோட்டையன் இவங்க 2 பேரும் தவிர நிறைய வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட்ஸ்லாம் இருக்காங்க. ஆனால் திமுகலையும் அதிமுகலையும் நிறைய பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட்டாக இருந்தாலும் இந்த கட்சிக்கு வந்து இம்பேக்ட் ஏற்படுறதுக்கு வந்து ஒரே ஆள் விஜய் அவர்கள் தான். அவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் நிறையா அரசியல் வந்து எனக்கு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கும் வந்து வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் வந்து ஓட்டு வந்து எவ்வளோ முக்கியம், அவங்க வந்து எப்படி வந்து அவங்களோட கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரே காரணம் தளபதி விஜய் அவர்கள் தான்.
நம்ம வந்து ஓட்டு வந்து முரண்படுறது எல்லாமே வந்து வேறு வேறு டிஃப்ரென்ஸு. இம்பேக்ட் கிரியேட் பண்ணுறது வந்து இந்த இதில் வந்து விஜய்ன்னு சொல்லலாம். ஓட்டு வந்து உங்களோட உரிமை, யார் சொல்லி நீங்கள் கேட்க வேணாம். உங்களுக்கு என்ன தோணுதோ, யார் வந்து அந்த கேண்டிடேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, எந்த கட்சி வந்து உங்களுக்கு நல்லது செய்யுமோ அவங்களுக்கு வந்து போடுங்க. அதில் வந்து யாரையும் வந்து தலையிட விடாதீங்க. இந்த எலெக்ஷன் வந்து ஒரு முக்கியமான எலெக்ஷன். இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து அடுத்து வரப்போகிற எல்லா தேர்தல்லையும் வந்து இந்த எலெக்ஷன் கண்டிப்பாக வந்து ஒரு எதிரொலியாக கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் வந்து முடிவு பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நாளைக்கு நம்ம ஓட்டை போட்டுட்டு நம்ம சரித்திரத்தில் வந்து க்ரியேட் பண்ணுவோம். இந்த ஓட்டு வந்து ரொம்பவே முக்கியமானது. கண்டிப்பாக வந்து ஓட்டு போட்டுருங்க. நன்றி.